ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மேஜர் ப்ராப்ளம், சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இருக்கிற ஒரே ப்ராப்ளம் ஜாயின்ட் பெயின். இந்த ஜாயின்ட் பெயின் எதனால் வருது, இந்த ஜாயின்ட் பெயின் வரதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்கள் ஃபேமிலியில் வயசானவங்க இருந்தாங்கன்னா கம்பல்சரி ஜாயின்ட் பெயின் இருக்கும். இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு குட் சொல்யூஷனை கொடுக்கும். பிஃபோர் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ட் பெயின் யாருக்கெல்லாம் வரும்னா வயசானவங்க, அதாவது ஏஜ்டு பீப்புளுக்கு ஜாயின்ட் பெயின் வரும். ஆனால் இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வருது. இது எதனால் அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் தான் ஃபஸ்ட்டு ரீசன். ஆனால் பிஃபோர் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் எல்லாமே நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமாக தான் கிடைக்குது. ஸோ இதை நம்ம எப்போ ஸ்கிப் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு ஜாயின்ட் பெயின்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ அவங்களுக்கு ஜாயின்ட் பெயின் வரதுக்கு ரீசன் என்னென்னா, ஒன்று அவங்க ஓவர் வெயிட்டாக இருந்திருப்பாங்க, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகிருக்கலாம், இல்லைனா ஆக்சிடெண்ட் எதனால் ஆகிருக்கலாம். இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா, பிஃபோராக ஹெவியான ஒர்க் செஞ்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் இப்போ அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் நல்லா டேக் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ இருக்க ஃபுட்டை எடுத்துக்கணும். ஆனால் உங்களால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். இதுக்காகத்தான் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ஜாயின்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாயின்ட் சப்போர்ட் ஃபுட் சப்ளிமெண்ட்டை நீங்கள் டெய்லி பேசிஸில் உணவு கூட எடுக்கும்போது நம்ம பாடியில் இருக்கிற முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, கை கால் வலி, இப்படி நிறைய வலியால் கஷ்டப்படுவீங்க இல்லையா? ஆனால் நீங்கள் இந்த ஜாயின்ட் சப்போர்ட்டை எடுக்கும்போது உங்களுடைய எல்லா வலியும் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அப்படி இந்த ஜாயின்ட் சப்போர்ட்டில் என்ன தான் இருக்குது அப்படின்னா, குளுக்கோசமைன், ஸ்கூட்டலாரியா ரூட் இதிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதிகப்படியான மினரல்ஸ் இருக்குது, அப்புறம் மேக்னீஸ், காப்பர் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய பாடியில் இருக்கிற ஜாயின்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியை கரெக்டாகவும் ஸ்மூத் அண்ட் நார்மலாகவும் வச்சதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அப்புறம் இதில் இருக்க குளுக்கோசமைன் நம்ம பாடியில் என்ன பண்ணணும்னா, நம்ம எலும்பு ஜாயிண்ட் நடுவில் கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்டான டிஷ்யூ இருக்கும், அதாவது ஜவ்வுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம நடக்கிறதாலேயோ ஹெவி ஒர்க் செய்கிறதாலேயோ இல்லை ஏஜ் ஆக ஆக போன் சென்டரில் இருக்க கார்டிலேஜ் டிஷ்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நமக்கு ஜாயின்ட் பெயின் இது மாதிரியான நிறைய ப்ராப்ளம் வருது. இந்த குளுக்கோசமைன் அந்த இறந்து போன கார்டிலேஜை சரி பண்ணி உங்களுடைய ஜாயின்ட் பெயினுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டில் 90 சாலட்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய இடுப்பு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி, கை கால் வலி, இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, அப்புறம் இதை எப்படி வாங்கணும், இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதனா டவுட் இருந்தாலும் கீழே டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுடைய எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.